ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான இந்த நல்ல நாளிலே உம்முடைய கர்த்தருடைய கிருபை இரக்கமும் தயவும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மீது மென்மேலுமாய் அதிகமாக உண்டாகுவதாக. கர்த்தர் நிறைவாக ஆசீர்வாதத்தினாலே உங்களை வழிநடத்துவராக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க இந்த புதிய மாதத்திற்கு, இந்த புதிய மாதத்தில் வந்ததுக்கு? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கடந்த 4 மாத கால அளவும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாருங்கள். ஆமென். இந்த வருடத்தை ஆரம்பித்து முதல் 4 மாதங்களை நிறைவு செய்து 5வது மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. 5வது மாதம் அப்படின்னாவே 5 அப்படின்னாவே பெஞ்சமினுக்கு 5 மடங்கு கொடுக்கப்பட்டது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவான நன்மைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் கொடுப்பார். தேவனுடைய உன்னதமான கிருபையும் இரக்கமும் உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலுமாய் அதிகமாய் வந்து சேரும். ஆண்டவர் நிறைவான நன்மையினாலே உங்களை நிரப்பி வழி நடத்துவார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்தில் அவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் கொடுக்கிற புதிய ஆசீர்வாதம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதம். உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோமா? ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற மிக அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம், கையிடும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கையை பார்த்து சொல்லுங்க, நான் கையிடும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த மாதம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட விதங்களிலெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது, அதுதான் இந்த நாளினுடைய செய்தியினுடைய முக்கியமான சாராம்சம். இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி வரப்போகிறது? இந்த மாதம் ஒரு விசேஷமான மாதம். இன்றைக்கு மே 1 தேதி. இன்றைக்கு உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் தினம் என்று சொல்லி அதை செலிப்ரேட் செய்கிறார்கள். எல்லாருமே தொழிலாளர்கள் தான். வெளியிலே வேலைக்கு போகிறவர்களும் சரி, வீட்டிலே இருக்கிறவர்களும் சரி, எல்லாருமே வேலை செய்கிறார்கள். வெளியிலே செல்கிறவர்கள் மற்ற விதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டிலே இருக்கிறவர்கள் குடும்பத்திற்கான வேலைகளை, பிள்ளைகளுக்கான வேலைகளை, வீட்டிற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எல்லாருமே வேலை பார்க்கிற நபர்கள் தான். யாருமே வேலை பார்க்காத நபர் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆகையினாலே ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும்
உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த ஆசீர்வாதம் எப்படி அல்லது இந்த ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதைத்தான் இந்த செய்தியிலே வேத வசனங்களோடு கூட மிக குறிப்பாக நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்திக்கு மற்றொரு தலைப்பை நான் கொண்டு வர விரும்புகிறேன். எதிர்பார்த்திராத சூழ்நிலையில் எதிர்பார்த்திராத அற்புதங்களை பெறுகிற மாதம் இது. கரங்களை தட்டுவோமா? ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. எதிர்பார்த்திராத சூழ்நிலையில் எதிர்பார்த்திராத அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற மாதம் இது. ஆமென். எதிர்பார்த்திராத சூழ்நிலை. எதிர்பார்த்திராத சூழ்நிலைன்னா அது எப்படி? எதிர்பார்த்திராத சூழ்நிலை அப்படின்னா அது எப்படிப்பட்ட சூழ்நிலை? அதில் எதிர்பார்த்திராத அற்புதங்கள்னா அது எப்படிப்பட்ட அற்புதங்கள் வரப்போகிறது? சில காரியங்களை நான் உங்களுக்கு போதிக்கிறேன் பாருங்கள். வேதாகமத்திலிருந்து மிக நன்றாக தெரிந்த, நன்றாக பரிச்சயமான சில காரியங்களை நான் கொண்டு வருகிறேன். கானாவூர் கல்யாண வீட்டிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணம் பாருங்க ரொம்ப அற்புதமா, மகிழ்ச்சியாக, சந்தோஷமா நடந்து கொண்டிருந்தது. ஆனா எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. என்ன சூழ்நிலை? யாருமே எதிர்பார்க்கல. திராட்சை ரசம் குறைவுபட்டு போகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. எதிர்பார்த்திருந்தால் அவர்கள் வேண்டிய திராட்சை ரசத்தை ரெடி பண்ணி வைத்திருந்திருப்பார்கள். ஆனா அப்படியே ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எதிர்பார்த்திராமல் அவர்கள் வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வந்து சேர்ந்தது. அந்த சூழ்நிலையிலே அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதமும் அங்கே நடந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஆனால் அப்படி வந்த அந்த சூழ்நிலையிலே எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அங்கே செய்தார். ஆமென் சொல்லுங்க. பெத்தானியாவிலே மார்த்தாள், மரியா, லாசரு இவர்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருந்தது. இயேசு அடிக்கடி அங்கே போயிருந்தார். லாசருவை அதிகமாய் சிநேகித்தார். ஆனால் அவர்கள் வீட்டிலே, அவர்களுடைய குடும்பத்திலே எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலை வந்தது. என்ன வந்தது? லாசரு வியாதிப்பட்டான். கடைசியில் அவன் மரித்து போனான். அவனை கொண்டு அடக்கம் பண்ணி விட்டார்கள். யாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும், அப்படிப்பட்ட நிலை வரும் வாழ்க்கையில், அப்படிப்பட்ட நிலைகளுக்கு நேராக தள்ளப்பட்டு விடுவோம் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அங்கே செய்து மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாருங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். மகிழ்ச்சியா இருந்தது. விசுவாசத்திற்குரிய பலன் வந்தது. வாக்குத்தத்தம் நிறைவேறது. மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனால் ஆபிரகாம் சற்றும் எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலை அவன் வாழ்க்கையில வந்தது. என்ன? ஆண்டவர் சொன்னார், இந்த பிள்ளையாண்டானை எடுத்துக்கொண்டு போய் நான் காண்பிக்கும் மோரியா மலையில நீ எனக்காக பலியிடு என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆபிரகாம் எதிர்பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஆனால் ஆபிரகாம் அங்கே போனான். அங்கே என்ன நடந்தது? ஆபிரகாம் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதம் நடந்தது. ஆபிரகாம் என்ன எதிர்பார்த்தான்? நாங்களும் அங்கே மலைக்கு போய் பலி செலுத்திவிட்டு திரும்பி வருவோம் என்று வேலைக்காரர்களுக்கு சொல்லிவிட்டு ஆபிரகாமும் ஈசாக்கும் விறகுகளை, நெருப்புகளை எடுத்துக்கொண்டு அங்கே மலைக்கு உச்சிக்கு செல்கிறார்கள். ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் என் பிள்ளையாண்டானை ஈசாக்கை பலியிட போகிறேன். அவன் மரித்து போவான். ஆனால் கர்த்தர் பெரியவர். மரித்து போன இந்த சாம்பலில் இருந்து ஈசாக்கை மீண்டுமாய் உயிரோடு கூட எழுப்பி எனக்கு கொண்டு வருவார். இது ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆனால் ஆபிரகாம் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அங்கே என்ன செய்தார்? எப்படி செய்தார்? ஈசாக்கு பலியிடப்படாமல் தடுத்து நிறுத்தி ஆபிரகாம் எதிர்பார்த்திராத ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் அங்கே வைத்திருந்தார். எதிர்பாராமல் வந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுக்கு எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை சந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆகாருடைய வாழ்க்கையில் இதே போலத்தான். ஆபிரகாமோடு கூட இணைந்திருந்தால், மகிழ்ச்சியா இருந்தால், இஸ்மவேலை பெற்று வாழ்ந்திருந்தால். ஆனால் ஆகார் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆபிரகாமோடு கூட நான் எகிப்திலிருந்து வந்த பொழுது எப்படி இருந்தேனே அதே போல கடைசி வரைக்கும் இருப்பேன் என்று ஆகார் நினைத்திருந்தார். ஆனால் அவள் வாழ்க்கையில எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலை வந்தது.
விரட்டி அடிக்கப்பட்டால், வனாந்தரத்துக்கு நேராக பிரயாணம் போனது, கடைசியில் தண்ணீர் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை அவள் வாழ்க்கையில் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலே ஆகார் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அங்கே செய்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த அற்புதம் எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான அற்புதம் பாருங்க. பிள்ளைக்கு தண்ணீர் வேணும், அந்த குழந்தைக்கு தண்ணீர் வேணும். அது எத்தனை வயது இருந்தது பரவாயில்ல, ஒரு டம்ளர்ல இருந்து ஒரு சொம்பு வரைக்கும் தான் தேவையான அளவு தண்ணீராக இருந்திருக்கும். ஆண்டவர் ஆனால் அப்படி ஒரு டம்ளர்ல இருந்து ஒரு சொம்பு அளவுக்கான அந்த தண்ணீரை கொடுக்காமல் ஒரு நீரூற்றையே ஆண்டவர் அங்கே கொடுத்தார். அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆகார் எதிர்பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற மாதம் தான் இது. எலியாவினுடைய வாழ்க்கையில சாரிபாத்துக்கு எலியா போகிறார். அங்கே சாரிபாத்தில் விதவி இருக்கிறார். அவள் கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய் வைத்து அதை சாப்பிட்டு மறுத்து போலாம் என்று சொல்லி நினைத்திருந்தார்கள். தீர்க்கதரிசிகளுடைய வம்சவழியில குடும்பத்தில் இருந்தவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுடைய வாழ்க்கையில வரும் என்று அவர்கள் சற்றே எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராத ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையிலே அவர்கள் எதிர்பார்த்திராத விதத்திலே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி பானையிலே மாவும் எண்ணெயும் குறையாதபடிக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கார். இன்னும் ஏராளமான அற்புதங்களை அடுக்கிக் கொண்டே சொல்ல முடியும். பாருங்கள், 5 அப்பம் 2 மீன், இந்த அற்புதங்களை பாருங்கள். வனாந்தரத்தில் கர்த்தர் இருந்தார், எல்லாம் நிறைவா இருந்தது. ஆனால் எதிர்பாராமல் எல்லாருக்கும் அப்பத்தை கொடுக்க வேண்டிய, மீனை கொடுக்க வேண்டிய, இரவு உணவை கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலை வந்தது. யாருக்கு வந்தது? சீசர்களுக்கு வந்தது. சீசர்கள் போய் கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள், இது வனாந்தரமான இடம், ஜனங்களை அனுப்பி விடுவோம் என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்கள். சீசர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு அற்புதத்தை செய்தார். அவர்களுக்கு அங்கே இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு புருஷர்கள் 5000 பேர் இருந்தார்களே, அவருடைய மனைவிமார் பிள்ளைகள் எல்லாம் இன்னும் ஏராளமான பேர் இருந்தார்களே, எல்லாரும் சாப்பிட்டு 12 கூட மீதம் எடுக்கும்படிக்கு அற்புதங்களை செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எரிகோவுக்கு போகிற வழியிலே அமர்ந்திருந்த திமேரியுவின் மகனாகிய பர்த்திமையை சற்று எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தர் வருவார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திராத அற்புதம் நடந்தது. சகையுக்கு இதே போல நடந்தது. சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க ஒரு காட்டத்தி மரத்தின் மீது அமர்ந்து கொண்டிருந்தான். சகையை எதிர்பார்க்கவே இல்லை. இயேசு வந்து மரத்தடியில் நின்று, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையில எதிர்பார்த்திராத சூழ்நிலைகள் வருகிறதா? எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலைக்கு நேராக ஒருவேளை இந்த நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது இந்த மாதத்தில் எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலை வர இருக்கிறது என்பதை போல நீங்கள் உணர்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் எதிர்பார்த்திராத அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசிக்கிற, நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திராத ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில அவர் செய்கிறதற்கு வல்லமையுடையவராய் இருக்கிறார். சங்கீதம் 91 ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க எதிர்பார்த்திராத அற்புதத்தை ஆண்டவர் இந்த மாதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி செய்வாரா? செய்வார். அப்படி அவரால் செய்ய முடியுமா? ஆமா, அவரால் செய்ய முடியும். அதை எனக்கு செய்வாரா? ஆமா, அதை உங்களுக்கு செய்வார். அதை உங்களுக்கு செய்வார், உங்கள் குடும்பத்தில் செய்வார். மிக குறிப்பாக நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு சூழ்நிலைகள் ஒரு பொருட்டே கிடையாது. சூழ்நிலைகள் அதற்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்ற தேவை கர்த்தருக்கு கிடையாது. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை கொண்டு வர, உங்கள் ஜெபத்திற்கான பதிலை தர, உங்கள் வேண்டுதலுக்கான பதிலை தர, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அல்லது எதிர்பார்த்திராத அற்புதங்களை செய்கிறதற்கு ஏதாவது ஒன்று சாதகமாக இருக்க வேண்டும். சூழ்நிலை சாதகமாக இருக்க வேண்டும், மனிதர்கள் சாதகமாக இருக்க வேண்டும், அல்லது இது இப்படி இருந்தால் நடந்துடும், அது அப்படி இருந்தால் நடந்துடும், இது இப்படிலாம் பண்ணி வச்சுட்டா கர்த்தர் அற்புதத்தை செஞ்சிருவாரு. நோ, கிடையாது. பாருங்க, இதையெல்லாம் அவருக்கு தேவையில்லை. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்கு வல்லமுடையவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். உங்க சரீரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். ஒருவேளை வியாதி, பலகீனம், சுகவீனம் இருக்கிறதா, ஆண்டவர் தெய்வீக சுகத்தை அவர் வார்த்தை அனுப்பி அவர் தருவார். தெய்வீக சுகம் வந்து சேரும், தெய்வீக ஆரோக்கியம் வந்து சேரும், தெய்வீக விடுதலை வந்து சேரும். உங்க குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, உங்க பிள்ளைகளுடைய காரியம் எப்படிப்பட்டது இருக்கிறது, ஆண்டவர் எதிர்பார்த்திராத அற்புதங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் செய்வார். அவர் செய்வார், உங்க பிள்ளைகளுக்கு செய்வார். நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அல்லது விசுவாசிக்க முடியாம அதுல நீங்க தடுமாறி கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய வல்லமை எல்லாவற்றிற்கு மேலானது. அவர் அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க வீட்டில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும். நீங்க செய்கிற வேலை, தொழில், வருமானம், இந்த காரியங்களில் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்த்திராத சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்து அதில் நீங்கள் தடுமாறுகிற பொழுது ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திராத அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. பாருங்க, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் சமாதானமா இருக்கிறது, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், ஆண்டவர் என்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கார், இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஒரு சபை இருக்குது, கர்த்தர் இருக்கிறாரு, வேதம் இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறார், சந்தோஷமாக இருக்கிறது வாழ்க்கை. ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் திடீரென்று எதிர்பாராத ஒரு சூழ்நிலை வருகிறது, திடீரென்று எதிர்பாராத ஒரு பிரச்சனை வருகிறது, திடீரென்று எதிர்பாராத ஒரு போராட்டம் வருகிறது, திடீரென்று எதிர்பாராத சரீரத்தில் வியாதி பலகீனங்கள் வருகிறது. அந்த நேரத்தில் தான், அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீங்கள் எதிர்பார்த்திராத அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வீடு காணா ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் அங்கே நீங்கள் எதிர்பார்த்திராத அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உங்க வீடு ஒருவேளை லாசருவனுடைய, மார்த்தாள் மரியாளுடைய வீடு போல இருந்தாலும் அங்கே நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திராத அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் செய்வாரா? செய்வார். அவரால் செய்ய முடியுமா? செய்ய முடியும். அதை யாருக்கு செய்வார்? அதை உங்களுக்கு செய்வாரா? ஆம், அதை உங்களுக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள், நிறைவான நன்மை உண்டாகும். ஒரு 2 குறிப்பிட்ட காரியங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பித்து இந்த ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பாருங்க, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சூழ்நிலை ஒன்று வந்தது. நம்ம எல்லாருக்கும் ஈசாக்கை குறித்து தெரியும். ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நேசகுமாரன் ஈசாக்கு. ஆனால் இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு பிரச்சனை வந்துச்சு, எதிர்பார்க்கவில்லை. அது என்ன பிரச்சனை? ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் வசனங்கள் 1 முதல் கொண்டு 29 வரைக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. முதல் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். இங்க பாருங்க, ஒரு பஞ்சம் வந்துருச்சு. என்ன பஞ்சம்? ஆபிரகாமுடைய நாட்களில் வந்த ஒரு பஞ்சத்தை போல ஈசாக்குடைய நாட்கள்லையும் வந்துருச்சு. ஆபிரகாமுடைய நாட்களில் வந்துச்சு.
அந்த பஞ்சம் வந்தப்ப ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, சொல்ற மாதிரி எந்த ஒரு ஆசீர்வாதமும் அங்கே செல்வ செழிப்பும் அல்லது சுதந்திரமும் சுயாதீனமும் ஆபிரகாமுக்கு இல்லை. அந்த பஞ்சத்தில் ஆபிரகாம் பிழைக்கும்படிக்கு அங்கே எங்கே போகிறாரு? எகிப்துக்கு போகிறாரு. சரி, எகிப்திலிருந்து ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தார். ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் செல்வத்தை விட சீமானாய் இருந்தார். ஆனால் இப்போ ஈசாக்குடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் ஒரு பஞ்சம் வருகிறது. ஈசாக்கு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு. ஆனால் அவருக்கு ஒரு பஞ்சம் வந்துருச்சு. இந்த பஞ்சத்தில் ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஈசாக்குடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் நல்லா தெரியும். ஆனால் இதில் நமக்கு தெரிந்திராத ஒரு காரியம், அதாவது மிக நன்றாக தெரிந்த வேத வசனங்களிலே நமக்கு தெரியாத ஒன்று. அது என்ன அப்படின்னா, ஈசாக்கு ஆசீர்வதித்தார் கர்த்தர். ஆனால் எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? ஈசாக்கு எதிர்பார்த்திராத விதத்தில், ஈசாக்கு சற்றும் எதிர்பார்த்திராத விதத்தில் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரம் தட்டுங்க கர்த்தருக்கு. சற்றும் எதிர்பார்த்திராத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? ஈசாக்கு எதிர்பார்த்த விதம் அந்தபடி ஆசீர்வதிக்கல. அருமையான சகோதரனே சகோதரியே, நன்றாக கவனிங்கள் வேத வாக்கியத்தை. அவன் சற்றும் எதிர்பார்த்திராத விதத்தில் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். சரி, இங்க பாருங்க எப்படி ஆசீர்வதிச்சார். இங்க வசனம் சொல்கிறது 12வது வசனத்தில், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். அவன் ஐஸ்வர்யமாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக படிவிடைக்காரரும் இருந்தபடினா. தொடர்ந்து வசனம் போகுது. இப்ப ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. இந்த பஞ்சத்தில் ஈசாக்கோட பிளான் என்ன? எப்படியாவது ஆபிரகாம் மாதிரியே எகிப்துக்கு போய் நாம இந்த பஞ்சத்துக்கு தப்பு வைக்கப்பட்டுறலாம். அதுதான் ஈசாக்குடைய பிளான். கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சாவே போதும், அதை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஈசாக்கை நம்பி இருந்தார். ஆனால் அவன் வாழ்க்கையில் வந்த இந்த எதிர்பாராத சூழ்நிலையில் ஆண்டவர் அவன் எதிர்பார்க்கிறாத ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றார். ஈசாக்கு இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் இங்கே இருந்து சொல்லுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்ன வார்த்தையின்படி ஈசாக்கு இருந்தார். இப்போ என்ன செய்கிறாரு? அந்த தேசத்தில் ஈசாக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன வேலை செய்கிற பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு விதை விதைக்கிற வேலையை செய்கிறார். விதை விதைக்கிற வேலைன்னா விவசாயம் பண்ணுகிற வேலையை, தொழிலை ஆரம்பிக்கிறார். இப்ப ஈசாக்கு விவசாயினுடைய மகனா, விவசாய தொழிலை தன்னுடைய பரம்பரையாக செய்து வருகிற நபரா? கிடையாது. பாருங்க, ஆபிரகாம் விவசாயம் பண்ணுகிறவரா? இல்லை. அவர்களெல்லாம் மந்தைகளை மேய்க்கிறவர்கள், மேய்ப்பர்கள், ஆடுகளையும் மிருக ஜீவன்களையும் மேய்க்கிறவர்கள், மேய்ப்பன் தொழிலை உடையவர்கள். ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னா, புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறார். என்ன தொழில்? விவசாயம் பண்ணுற தொழில். ஆனால் இவர் ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன சிச்சுவேஷன் என்ன இருக்குதுன்னா, பஞ்சம். விவசாயத்துக்கு தண்ணி தான் தேவை. ஆனால் தண்ணியே இல்லாத அந்த நேரத்தில் பஞ்சம் இருக்கும் பொழுது ஈசாக்கு விவசாய தொழிலை அவர் செய்கிறார். நான் சொல்லுகிறேன் பாருங்க, நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் இப்படித்தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ கையிட்டும் செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீங்கள் இப்படி கையிட்டு செய்கிற வேலையில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கு ஒரு வேலையை செய்தார். வழக்கமாக செய்கிறது மேய்ப்பர் தொழில். இப்போ ஈசாக்கு அடிஷ்னலாக செய்கிறது இன்னொரு தொழில். என்ன தொழில்?
விவசாயம் பண்ணுகிறது. நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி செய்கிற வேலையை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வழக்கமாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்களா? சந்தோஷம், நல்லது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். அப்போ ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்களா? அந்த வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆனால் அதோடு கூட நீங்கள் இன்னொரு வேலையை செய்ய போகிறீங்களா, விரும்புகிறீங்களா? அப்படி அந்த வேலையை செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்கிற பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதைத்தான் உபாகமம் 28:8 பார்த்தோம். நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஈசாக்கு அதோடு கூட நின்று போல இன்னொரு தொழிலையும் அவர் என்ன செய்கிறாரு? இன்னொரு தொழிலையும் அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அது என்ன தொழில் பாருங்க? துறவுகளை தோண்டுகிற அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்க, 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சோன்னே அதோட ஸ்டாப் பண்ணல, அடுத்து இன்னொரு தொழிலையும் செய்ய ஆரம்பிக்கிறார். அது என்ன தொழில்? துறவுகளை தோண்டுகிற தொழில். அதில் என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துச்சு. ஈசாக்கு கையிட்டு தோண்டின துறவுகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்ததா? வந்தது. என்ன, எப்படி வந்தது பாருங்க. அவன் தோண்டுகிற எல்லா துறவுகளிலும் ஆண்டவர் நீரூற்றை கொடுத்தார். ஆனால் எப்படிப்பட்ட நீரூற்றை கொடுத்தார்? சுரக்கும் நீரூற்றை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஈசாக்கு எதிர்பார்த்திராத அற்புதம் அவன் வாழ்க்கையில வந்தது. என்ன அற்புதம்? 100 மடங்கு விளைச்சல். அதோடு கூட சுரக்கும் நீரூற்றுகளை கொடுத்து அதில் ரெகோபோத் என்று சொல்லுகிற பழுகி பெருகுகிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கு ஆபிரகாமுடைய குமாரன். நீங்களும் ஆபிரகாமுடைய குமாரன். ஈசாக்கு ஆபிரகாமுடைய குமாரன். நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுடைய குமாரன். அப்ப நீங்க தொழிலை செய்கிற பொழுது, நீங்க வேலையை செய்ய பொழுது, நீங்க பிரயாசப்படுகிற பொழுது, அந்த எல்லா பிரயாசத்திலும் வேலையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். அது 100 மடங்கா வரும். அது ரெகோபாத் என்கிற விலையிலே வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, பஞ்சம் வந்தது. அந்த சூழ்நிலையில் ஈசாக்கு எதிர்பார்த்திராத ஒரு அற்புதம், 100 மடங்கு ரெகோபோத் என்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இரண்டாவது, புதிய ஏற்பாட்டிலிருந்து என்ன நடக்குது பாருங்க. லூக்கா எழுதின நற்செய்தி 5வது அதிகாரத்துக்கு வாருங்க. லூக்கா எழுதின நற்செய்தி 5வது அதிகாரத்தில் அங்கே ஒரு அற்புதம் நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என்னென்ன அற்புதம்? யாருடைய வாழ்க்கையில் அற்புதம்? பேதுருனுடைய வாழ்க்கையில் அற்புதம். பேதுரு இங்கே மீன் பிடிக்க போய் அவர் மீன் பிடித்து கொண்டே இருக்கிறார். லூக்கா 5வது அதிகாரம் வசனங்கள் 1 முதற்கொண்டு 7 வரைக்கும் உள்ள வசனங்களிலே இந்த சம்பவம், இந்த அற்புதம் நடக்குது. கெனசரேத்து கடலிலே பேதுரு மீனை பிடிக்க அவர் போகிறார். அவர் மீன் பிடிக்கிற தொழிலை செய்து கொண்டிருக்கிறவர் ஆகினாலே ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாங்க? மீன் பிடிக்க போகிற பிரகாரமாக அன்றைய தினத்திலும் போகிறார்கள். மீன் பிடிக்கிறவங்க இரவில் போவாங்க. இரவு மூலமும் மீன்களை பிடித்து விட்டு காலையில் என்ன செய்வாங்க? கரைக்கு வந்து சேர்வார்கள். ஏன் இரவுல போகிறாங்கன்னா, மீன்கள்லாம் பகல் நேரத்தில் வெயிலுடைய உஷ்ணத்தினால நீரினுடைய மேல் மட்டத்துக்கு வராமல் ஆழத்தில் இருக்கும். ஆனால் இரவில் போகும்போது மீன்கள் என்ன செய்யும்? ஆழத்திலிருந்து மேல்மட்டத்தில் இருக்கும். ஆகையினால மீனவர்கள் இரவு நேரத்தில் போவாங்க. இப்போ இரவு நேரத்தில் வழக்கம் போல பேதுரு போனார், வலையை வீசினார், ஆனால் மீன் கிடைக்கல. பேதுரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதே கெனசரத்து கடலில் எவ்வளவு காலமாக அவர் மீனை பிடிச்சிருக்கிறாரு, எவ்வளவு காலமாக அவர் படகுகளை அவர் ஓட்டி இருக்கிறாரு, வலைகளை வீசியிருக்கிறாரு, எவ்வளவு அனுபவம் இருக்குது, எவ்வளவு காரியங்களை பார்த்துருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சிச்சுவேஷன், சற்று எதிர்பார்க்கவே இல்லை. என்ன? மீனே கிடைக்கல.
ஒருவேளை உங்களுக்கு கூட இந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்கும். ஒரு தொழிலில், ஒரு வேலையில், ஒரு காரியத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸாக செய்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் எதிர்பாராமல் அன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு தோல்வியோ, உங்களுக்கு ஒரு நஷ்டமோ, அல்லது எதிர்பாராத ஏதோ ஒரு சூழ்நிலையோ வந்திருக்கிறதா? உங்களுக்கு தான் இந்த காரியங்கள், உங்களுக்கு தான் இந்த காரியங்கள். பாருங்க, பேருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? அன்னைக்கு மீன் கிடைக்கவில்லை, வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாரு. இது கால நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கடற்கரையோரம் வர்றாரு. 2 படகுகள் இருக்கிறத பார்த்து ஒரு படவுல ஏறாரு. அது சீமோன் பேதுருடைய படவு. பிரசங்கம் பண்ணுறாரு, ஊழியம் செய்கிறாரு. பேதுரு படகு கொடுத்துட்டு அங்கே அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் இருக்கிறாரு. இப்போ இயேசுனுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது? அடுத்து என்ன பண்ணுறது பேதுருக்கு? அடுத்து என்ன செய்கிறது? எதிர்பார்க்கல. இன்னைக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு, ஆனால் மீன் கிடைக்கல. இந்த மீனை வைத்து அப்படின்னு அவருடைய தேவைகளை சந்திக்கலான் இருந்தாரு. இப்போ அது நடக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதம் சம்பளம் வந்துடும், இந்த ப்ராஜெக்ட் நம்மளை கையில் கிடச்சிரும், இந்த அமௌண்ட்டு நமக்கு சேங்ஷன் ஆயிரும், இந்த ப்ரொமோஷன் நமக்கு வந்துடும், இதை நம்ம செஞ்சு முடிச்சிருவோம், இதை நம்ம பண்ணிடுவோம், எதிர்காலத்துக்கு இதை பண்ணிடுவோம், பிள்ளைகளுக்கு எஜுகேஷனுக்கு இதை ரெடி பண்ணிடலாம், மேரேஜுக்கு இதை ரெடி பண்ணிடலாம், நம்முடைய ஃப்யூச்சருக்கு இதை பிளான் பண்ணிடலாம், அல்லது இந்த கடன்லாம் கொஞ்சம் அடைச்சிடலாம், இந்த ஒரு பொருளை வாங்கிடலாம். இப்படிலாம் பிரயாசப்பட்டு இருந்த நேரத்தில் பேதுருக்கு மீன் கிடைக்கல. என்ன செய்யறது? பேதுரு எதிர்பார்த்தாரா? மீன் கிடைக்கும்னு நம்பித்தான் முந்தின நாள் இரவுல வலையை எடுத்துட்டு போனாரு, படகு எடுத்துட்டு போனாரு, கூட்டாளிகளை எல்லாம் கூட்டிட்டு போனாரு. மீன் கட்டாயம் கிடைக்கும், மீன் இருக்குது, கட்டாயம் கிடைக்கும். ஆனா கிடைக்கல. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கெனசரத்து கடல்ல மீன் இல்லாமையா இருந்தது? மீனே இல்லாம போயிருச்சா? மீன் இருந்தது. ஏன்னா ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது மீன் கிடைத்தது. கடல்ல மீன் இருந்தது, ஆனா பேதுருவுக்கு மீன் கிடைக்கல. ஒரு சிலருடைய வாழ்க்கையில, வேலையில, தொழில, வருமானத்துல இப்படிப்பட்ட பிரச்சனை தான் இருக்குது. எல்லாம் செஞ்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, படகு எடுத்துட்டு போயாச்சு, வலையை எடுத்துட்டு போயாச்சு, சரியான டைம்ல போயாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, சப்மிட் பண்ணியாச்சு. ஆனா கைக்கு என்னல? பணம் வரல, அமௌண்ட் சாங்ஷன் ஆகல, கைக்கு வரல. என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன பண்ண முடியும்? வெறு வலையை எடுத்துட்டு, வெறு படகு எடுத்துட்டு வீட்டுக்கு போக முடியுமா? போனா என்ன பண்றது? எதிர்பார்க்காத சூழ்நிலை பேதுருவுக்கு. ஆனா எதிர்பார்த்திராத அற்புதம் பேதுருடைய வாழ்க்கையில் நடந்தது. என்ன அற்புதம்னா, இயேசு வந்தார். இயேசு அங்கே கடற்கரைக்கு வருவார், அவரோட பேதுரோட படகுல ஏறுவார்னு பேதுரு என்ன செய்யல? எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஜெபம் பண்ணாரா? இயேசுவுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? கூப்பிட்டாரா? பேதுரு லாசரு வியாதிப்பட்ட போது இயேசுக்கு சொல்லி அனுப்பிச்சாங்களே, அப்படியே இயேசுக்கு சொல்லி அனுப்பிச்சாங்களா? இல்லை நூற்றுக்கு அதிபதி மாதிரி யாராவது வந்து இயேசுவின் இடத்துல பேதுருக்கு இப்படி மீன் கிடைக்கலங்கய்யா அப்படின்னு இது சொன்னாங்களா? இல்லை. பேதுரு எதிர்பார்த்திராத நேரத்தில் இயேசு பேதுருடைய வாழ்க்கையில் படகுல வந்தார். நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்திராத விதத்தில், நீங்கள் எதிர்பார்த்திராத நேரத்தில், நீங்கள் எதிர்பார்த்திராத அற்புதமை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்க குடும்பத்தில் செய்வார், உங்க பிள்ளைகளுக்கு செய்வார், உங்க சரீரத்துக்கு செய்வார். அவர் செய்வார். அப்படி செய்கிறவர் தாங்க இவரு. அவர் செய்வார். ஆண்டவர் வந்தார். என்ன நடந்துச்சு? சரி, வந்ததோட முடிஞ்சா? பேதுருவை பார்த்து சொன்னார், படகு எடுத்துட்டு போய், வலை எடுத்துட்டு போய் ஆழத்தில் போடுனார். பேதுரு சொன்னார், ஆண்டவரே, ஐயரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றே அகப்படலை, ஆனால் உங்கள் வார்த்தையின்படி போகிறோம்.
ஏன் பேதுரு சொல்கிறாருன்னா, பகலில் யாரும் மீன் பிடிக்க போக மாட்டாங்க, மீன் பிடிக்க போனால் மீனே கிடையாது. இப்போ தாங்க நான் போயிட்டு வலையை போட்டு இப்போ தாங்க ராத்திரி முழுது போட்டு வந்திருக்கிறீங்க, ஒன்றுமே இல்லைங்க, திருப்பி போக சொல்கிறீங்களே. நான் சொல்கிறேன், நீங்கள் திரும்ப போங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு பாருங்க. அவர்கள் அந்தபடியே செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அதோட முடிஞ்சா கிடையாது பாருங்க. மற்ற படவில் இருந்த கூட்டாளிகளும் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரவுண்டு படவுகளும் அமலத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகு நிரம்பத்தக்கதாக அற்புதம் நடந்துச்சு. பேதுரு வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை வந்தது. வெறும் படகையும் வெறும் வலையையும் வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். இப்படி ஒரு சூழ்நிலை பேதுரு தனக்கு வரும் என்று முந்தின நாள் இரவு வலையை எடுத்துக்கொண்டு படகை எடுத்துக்கொண்டு கெனசரேத்து கடலுக்கு போகும் பொழுது நினைக்கவே இல்லை. மீனோடு வருவோம், மீன்களை பிடித்திருப்போம், படகும் வலையும் நிரம்பி இருக்கும், அப்படிதான் நினைச்சிருந்தாரு. ஆனா எதிர்பார்த்திராத சூழ்நிலை வந்துச்சு. வெறும் கையா கரையில் நின்னா. அந்த எதிர்பார்த்திராத சூழ்நிலையில, எதிர்பார்த்திராமல் வந்த அந்த சூழ்நிலையில பேதுரு சற்றும் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதம் அவனுக்கு வந்தது, அவனுக்கு நடந்தது. வலை கிழிந்து போகத்தக்கதாக 2 படகுகளும் நிரம்பத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களுக்கு ஆண்டவர் செய்வார், உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். இந்த மாதம் ஆண்டவர் செய்வார். அப்படி செய்வார், கட்டாயம் செய்வார். அவர் செய்வார், உங்களுக்கு செய்வார். கர்த்தர் அவர் செய்வார். அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் வாசித்தோமே, உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமே, கரம் உயர்த்தி சொல்லுங்க, கரம் உயர்த்தி சொல்லுங்க. நான் கையிடும் எல்லா வேலைகளிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். எப்படியெல்லாம் கட்டளையிடுவார்? ஈசாக்கு கையிட்ட எல்லா வேலையிலையும் ஈசாக்குக்கு ஆசீர்வாதம். விவசாயத்தை செய்தான், 100 மடங்கு ஆசீர்வாதம். துறவை தோண்டினா சுரக்கு நீருற்று, அதே போல் ஆசீர்வாதம். பேதுரு வலை கிழியத்தக்கதா, படவு 2 படகு நிரம்பத்தக்கதாக அதே போல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார், இந்த மாதம் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் வாசித்த உபாகமம் 28வது அதிகாரத்தில் இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வசனங்களை மட்டும் சொல்லுகிறேன். இந்த மாதம் உங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த ஆசீர்வாதம் வரப்போகிறது? உபாகமம் 28வது அதிகாரம் 3வது வசனத்தில், இந்த மாதத்தில் நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் கற்பத்தின் கனியையும் உங்கள் நிலத்தின் கனியையும் உங்கள் மாடுகளின் பெருக்கத்தையும் உங்கள் ஆட்டு மந்தைகளின் பெருக்கமாகிய உங்கள் மிருக ஜீவன்களின் பலன்களையும் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் கூடையும் மாப்பு செய்கிற உங்கள் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பு உங்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒளி ஒளியாய் வருவார்கள், 7 ஒளியாய் புறப்பட்டு உங்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் மழை பெய்யும். நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடைசியில் என்ன நடக்கும் அதைத்தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார். த ஃபைனல் என்ன நடக்கும்னா, நீங்க அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வீங்க? கடன் கொடுப்பீங்க. நீங்க கடன் கொடுப்பீங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. ஆமா பாஸ்டர், நான் நிறைய பேத்துக்கு கடன் கொடுப்பேன், ஆனால் நான் போய் யார்கிட்டையும் கடன் கேட்க மாட்டேன். அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாருன்னா,
நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க. நீங்க கொடுத்த கடன் இருக்குது இல்லையா, அந்த கடனை திரும்பி வாங்காம இருப்பீங்க. ஐயோ, நான் கடன் கொடுத்ததெல்லாம் எனக்கு திரும்ப வரலன்னா அப்புறம் நான் கடன் வாங்குற மாதிரியே ஆயிருமே. அப்படி ஆகாது. ஈசாக்கு துறவை தோண்டணும். பெலிஸ்தியர் வந்து இது என்னோடது, இது என்னோடது, இது என்னோடதுன்னா வச்சுக்க 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 கொடுத்து கொண்டே இருந்தான். திரும்ப ஈசாக்கு துறவை தோண்ட 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 அங்க சொரக்கும் நீரூற்று வந்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாக்கோப்பு லாபானுடைய வீட்டில் வேலை செஞ்சான். ஆடுகள் பொழித்த பொழுது லாபான் வந்து இது எனக்கு, இது எனக்கு, ஆமா வரியும் புள்ளியுமா விழுந்த, ஆமா இது என்னோடது, ஆமா புள்ளியும் வரியுமா வந்துச்சு, ஆமா இது என்னோடது. யாக்கோப்பு என்ன செய்தான்? ரைட் எடுத்துக்கோ, ரைட் எடுத்துக்கோ, சரி வச்சுக்கோ, சரி ஆமா சரி வச்சுக்க, பரவாயில்ல பரவாயில்ல எடுத்துக்கோ வச்சுக்க. இப்படி 10 முறை லாபான் என்ன செய்தான்? யாக்கோப்பை ஏமாற்றினான். ஆனா யாக்கோப்புக்கு ஆண்டவர் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். 2 பரிவாரங்களை கொடுத்தார். 2 ராஜாக்களுக்குரிய ராஜ்யங்களுக்குரிய அவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாக்கோப்புக்கு கொடுத்தார். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ அப்படி கொடுத்த கடனை நீ வாங்க மாட்டாய். ஏன்னா அது உனக்கு அவசியமே இல்லை. அதை வாங்கித்தான் நீ பிழைப்பாய், அதை வாங்கித்தான் இருப்பாய். அப்படி கிடையாது. நீ உனக்கு சுரக்கும் நீருற்று வந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் ஆடுகள் பொழிந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உன் மந்தைகள் பெருகும், உன் ஆட்டு மந்தைகள் பெருகும், உன் களஞ்சிகளில் தானியம் அது உண்டாயிருக்கும். நீ உன்னுடைய அப்பமும் உன்னுடைய ரசமும் உன்னுடைய மாப்பிசைகிற தொட்டியும் அது ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீ கையிட்டும் செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். ஒரு கரங்களை தட்டி, உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் எழுந்து நிற்போமா? இந்த மாதம் ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறார்.